ஹாய் பசங்களா, நிறைய பேரோட மார்க் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்காது. இப்ப நம்மளுக்கு 2, 3 ஆப்ஷன் நம்ம கையில இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம கனவு, நம்ம பேரண்ட்ஸ் கண்ட கனவு எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி ஃபீல்டு நம்ம சூஸ் பண்றது. 2வது ஒரு ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் டாக்டர் ஆகி தான் ஆகணும், நான் போய் ஏதாச்சும் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும், சரிங்களா? கம்மியான ஃபீஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ராட் போகணும். நீங்க அப்படி அப்ராட் போறீங்கன்னா கூட மினிமம் நீங்க இந்த டிகிரி முடிக்கிறதுக்குள்ள 40 லட்ச ரூபா செலவாயிரும். இதே நீங்க தமிழ்நாடுல இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒன்னு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், சரிங்களா? நான் தெளிவா சொல்றேன், நல்லா பாருங்க. ஒன்னு அதர் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது சாய்ஸ் என்ன அப்படின்னா, இல்ல சார் நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன், எனக்கு வேற எந்த கோர்ஸ் வேணாம், எனக்கு எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. என்னன்னா அப்ராட் போறது. இந்த அப்ராட் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த 36 லட்சம் வந்து இந்த ஒரு 5 வருஷத்துல ஆகிற செலவு 36 டு 40 லட்சம் வந்து மினிமம் செலவு, சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. திடீர்னு எந்த நாட்டுல இருந்து என்ன வார் நடக்குதுன்னா சொல்லவே முடிய மாட்டேங்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எப்பனாலும் கிரியேட் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயோ பிரைவேட் யூனிவர்சிட்டியில 2 டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது 4வது ஆப்ஷன். 5th ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. சரிங்களா? அதர் ஸ்ட்ரீம் சூஸ் பண்றீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்ம பக்கத்து ஊர்ல நல்ல இன்ஜினியரிங் காலேஜ், ஏன்னா நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், சரிங்களா? உங்க கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு போய் நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணா கூட நல்ல ஸ்கோப் இருக்கும் உங்களுக்கு, சரியா? பட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான்னு முடிஞ்சான்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கா ஃபாலோ பண்ணல. நீங்க அப்ராட் போறீங்கன்னா நான் சொல்றது மினிமம் ரேட்டடா, மினிமம் 40 lakhs ஆகும். கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போறீங்க அப்படின்னா மினிமம் 50 lakhs ஆகும். வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா. டியூஷன் ஃபீஸ்னு வந்துட்டு 4 லட்ச ரூபா சொல்லுவாங்க, மொத்தமா வரப்ப 10 லட்ச ரூபா வந்துடும். ஓகே, ஸோ இது மினிமம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்கன்னா டியூஷன் ஃபீஸே 15 லட்ச ரூபா மினிமம், சரியா? பிரைவேட் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா 16,20,000 ரூபா, சரியா? கவர்மெண்ட் கோட்டா வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போறீங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா. இதே வந்து நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டியில போறீங்கன்னா 5,40,000 ரூபா. ஸோ உனக்கு டியூஷன் ஃபீஸே 15 லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சோ ஃபீஸ் எல்லாமே சேர்த்து மினிமம் 20 லட்ச ரூபா வருஷத்துக்கு. இது மட்டுமே 1 crore ஆயிரும். டீம்டு யூனிவர்சிட்டி போறீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே 20 lakhs மினிமம், 20 lakhs to 24 lakhs வரைக்கும் இருக்கும் மினிமம். 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ, உன்னோட ரேட் என்னங்கிறது உனக்கு புரிஞ்சு போயிடும், சரியா? அப்ப நீ பே பண்ண போற 5ஆல மல்டிப்ளை பண்ண 24 லட்சம் to 1 crore 20 lakhs, 1.2 crore. நல்லா பாரு, கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வா. சார் எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க சார், பேரண்ட்ஸ் கிட்ட பிசினஸ் இருக்கு சார். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ நான் சப்போஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போறேன், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா போறேன், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போறேன்னா எங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 40 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. அந்த காசை வந்து அவங்க வந்து சும்மா ஏதாச்சும் இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அந்த காசு வாங்கலன்னா அவங்க எஃப்டி போட்டு வைப்பாங்க, இல்லை பேங்க் பேலன்ஸ் சேர்ப்பாங்க, வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு பண்றாங்க அப்படின்னா நீ வந்து உங்க பேரண்ட்ஸ்ட கேட்கலாம், ஏன்னா இவ்வளோ காசு கட்டி படிக்க வைங்க. சப்போஸ் உங்க பேரண்ட்ஸோட இன்கமே, நான் சொல்றது பாரு, நிறைய பேர் எஸ்சி கேட்டகிரி, எஸ்சிஏ கேட்டகிரி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட பேரண்ட்ஸ் வந்து 2.5 lakhs விட கம்மியான இன்கம் பிராக்கெட்ல வராங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ உங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க நீ பார்த்துக்கோ. ஒரு சில பேர்ல யோசிப்பீங்க, சார் எங்க அம்மா வந்து
அப்பா அம்மா சேர்த்து 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்ப நான் ஒரு 10 லட்ச ரூபா சீட் கேட்கறது தப்பு இல்லையே. எங்க அப்பா தான் 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க வருஷத்துக்கு அப்படின்னு யோசிப்பேன். அவங்க வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்பா அம்மா சேர்ந்து 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவங்க கமிட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாரு. சரிங்களா? 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 20 லட்ச ரூபாயுமே அவங்கள்ட்ட அப்படியே காசா இருக்காது. இந்த செலவு, அந்த செலவு, இந்த செலவு, அந்த செலவுன்னு கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க கையில நிக்கிற காசு வந்து ரொம்ப கம்மி. அப்படிங்கிறப்ப அவங்க கையிலே நான் சொல்றது கிளியரா புரிஞ்சுக்கோ. எங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லா செலவு போனதுக்கு அப்புறமேலு, எங்க அப்பாட்ட 15 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்னா, நீ இந்த 10 லட்ச ரூபா சீட்ல ஜாயின் பண்ணு. சரியா? வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா பே பண்ண முடியும். ஏன்னா 15 லட்சம் எல்லா செலவும் முடிஞ்சிரும் சார். எங்க அப்பாட்ட வெட்டியா 15 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்படின்னா, நீ அவங்கள்ட்ட போய் என்னை இந்த காலேஜ்ல சேர்த்து விடுங்க. 10 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுங்கன்னு சொன்னா நியாயம். எங்க அப்பாட்ட ஒரு 30 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்னா, நீ அவங்கள்ட்ட போய் 20 லட்சமோ, 24 லட்சம் வந்து வருஷத்துக்கு கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனா, சப்போஸ் உங்க பேரண்ட்ஸ் இந்த ஃபீஸ் பே பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிய சேல் பண்றாங்க. நகைய சேல் பண்றாங்க. யார்ட்டயாச்சும் போய் கடன் வாங்குனாங்க. திஸ் இஸ் நாட் வொர்த். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு லோன் போட்டு குடுத்துருங்க சார். பேரண்ட்ஸ்ட்ட போய் தைரியமா கேட்கறது. எனக்கு லோன் போடுங்க. நானே கட்டி படிச்சுக்குவேன். நான் ரியாலிட்டி சொல்றேன்டா. நீ நினைக்கிற மாரி லோன் இருக்காது. ஓகே. நான் என் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் என் மேரேஜ்க்காக 15 லேக் ரூபீஸ் லோன் வாங்குனேன். இந்த 15 லேக் ரூபீஸ்க்கு நான் வாங்குன லோனுக்கு என்னோட 10% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கடா. இந்த 15 லேக் ரூபீஸ்க்கு நான் வாங்குன லோனுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. நான் மாசம் 30K ரூபீஸ் பே பண்றேன். எவ்வளவு வருஷம்னா 6 வருஷம் பே பண்ணுவேன். நீ யோசிக்கலாம், சார் 30,000 மாசத்துக்கு பே பண்றீங்க. 6 லட்ச ரூபா 6 வருஷத்துக்கு 6 லட்சம்னா எவ்வளவு சார்? 6 வருஷம் அப்படின்னா 72 மாசம். சரியா? ஸோ ஆக்சுவலா எக்ஸாக்ட்டா சொன்னா 27,000 கிட்ட சம்திங் வரும். ஓகே. ஸோ நம்ம 27,000 வச்சுக்கோ. 27,000 நான் பே பண்ண போறேன். 6 வருஷம். ஒரு வருஷத்துல 12 மாசம். சரியா? இவ்வளோ வருது. ஸோ நான் ஒரு 27,500 கிட்ட சம்திங் லைக் தட் தான் நான் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீ யோசிச்சு பார்த்தனா 19 லட்ச ரூபா வருது. 27,000 பே பண்ண. நான் வந்து 27.5 பே பண்றேன்னு வச்சுக்கோயேன். இல்ல ஒரு 30 பே பண்றோம். ரவுண்ட் ஆஃபா வச்சுக்கோ. 30 இன்டூ 6 இன்டூ 12. ஸோ இவ்வளோ ரேட்டு கிட்ட. ஆல்மோஸ்ட் ஒரு 20 லேக்ஸ் நான் பே பண்ணுவேன்டா. நான் வாங்கினது எவ்வளோ? 15 லட்ச ரூபா. மாசம் மாசம் எவ்வளோ கட்டுறேன்? ஒரு 28,000 ரூபா கிட்ட பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில எனக்கு எவ்வளோ சார் வருது? வாங்கினது 15, கட்ட போறது 20. இது பிரச்சனையே இல்ல. சரியா? பிரச்சனை எங்கன்னா, நான் இந்த 6 வருஷத்துக்கு எனக்கு புடிச்ச ஜாப் எதுவுமே பண்ணவே முடியாது. அதாவது திடீர்னு எனக்கு வந்து ஒரு செல்ஃபா ஒரு பசங்களுக்கு போய் சொல்லிக் குடுக்கணும்னு ஆசை வருது. ஏன்னா, இப்ப நீங்க டாக்டர் முடிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பேசாம நம்மளே ஒரு ஓன் கிளினிக் வச்சுக்கலாம். உன் தலை மேல பார்த்தேன்னா, நான் 15. உன் தலை மேல இருக்க போற லோன் 50 லட்சம் இல்லன்னா 1 கோடி. உனக்கு மனசுக்குள்ள ஃபுல்லா என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்னா, எனக்கு மாசம் 50,000 ரூபாய் எடுக்குறாங்க. சரியா? லெட் அஸ் சே நீ பேங்க்ல இருந்து லோன் ரீபே பண்ற. ஓகேவா? உனக்கு 50,000 அவங்க மாசம் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோயேன். சரியா? சிம்பிளா உன் கணக்குல சொல்லணும்னா, வருஷத்துக்கு அவங்க 5 லேக் ரூபீஸ் உன்ட்ட வாங்குறாங்க. உனக்கு லோன் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத லோன் வச்சுக்கோ. வருஷத்துக்கு 5 லட்சம்னா, மாசத்துக்கு வந்து குத்து மதிப்பா 50,000 கிட்ட 45,000 கிட்ட நீ பே பண்ண போற. நீ வருஷம் 5 லட்ச ரூபா பே பண்ணா கூட உனக்கு இத கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிரும். இந்த 10 வருஷத்துக்கு நடுவுல உன் லைஃப்ல எவ்ளோ சேஞ்சஸ் நடக்கும். என்னன்னா நீ வந்து லைஃப்காக பிளான் பண்ணியிருப்ப. இப்ப திடீர்னு உனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோயேன். சரி எனக்கு வந்து இந்த லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் 1 இயர் வந்து பிரேக் எடுத்துட்டு, இல்ல ஒரு 3 மந்த்ஸ் மட்டுமாவது, இல்ல சார் நான் 1 மந்த் மட்டுமாவது ஒரு பிரேக் எடுத்துட்டு, ஏதாச்சும் ஊர சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். உன்னால அந்த பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா மாசம் ஆச்சுன்னா நீ 50,000 பே பண்ண. நீ 1 மாசம் வேலைக்கு போலன்னா 50,000க்கு என்ன பண்ணுவ? சார் எனக்கு ஒரு கிளினிக் தொறக்கணும்னு ஆசை. உன்னால கிளினிக் தொறக்க முடியுமா? தொறக்க முடியாது. ஏன் சார் கிளினிக் தொறக்க முடியாது? ஏன்னா, நீ லோன் வாங்கி வச்சிருக்க. 50,000 நீ குடுத்து தான் ஆகணும். சார் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கான்னா, இருக்கு. நீ 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னா, ஜஸ்ட் 1 இயர். நீ 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுக்கு எவ்வளோ டைம் குடுக்க போற? 1 இயர் டைம் குடுக்க போறடா. நீ 1 இயர் டைம் எடுத்து, நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா மார்க் வாங்கி ஜிஎம்சிக்கு போறன்னா, உனக்கு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் வெறும் ரூ. 20,000. வருஷம் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ? வெறும் ரூ. 20,000. அப்ப ரூ. 20,000 டியூஷன் ஃபீஸ் 5 வருஷம் சேர்த்துக்கோ. இந்த செலவு, அந்த செலவு, ஹாஸ்டல் செலவு எல்லாம் சேர்த்துக்கோ.
5 வருஷத்துல 5 லட்சம் ரூபா. நீ யோசிச்சு பாரு. நீ 1 இயர் உன் ஹார்ட் ஒர்க் போடுற மூலியமா அடுத்து இந்த 10 வருஷம் கட்ட போற லோன் தொல்லை இருக்காது. உன் லைஃப நீ பீஸ்ஃபுல்லா வாழ்வ. நான் இது என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். நான் இப்ப மேரேஜ்க்கு வாங்குன லோன்னால பார்த்தீங்கன்னா இவ்ளோ. நீ சொல்லலாம். சரி எங்கள்ட்ட சொல்றீங்கல்ல 1 வருஷம் கழிச்சு வந்து போய் ஜிஎம்சில ஜாயின் பண்ணலாம். நான் இந்த வருஷம் மேரேஜ் பண்ணா 15 லட்சம் ரூபா. நான் அடுத்த வருஷம் மேரேஜ் பண்ணேன்னா செலவு இதை விட அதிகமா தான் போயிருக்கும். சரியா? அப்ப அடுத்த வருஷம் 1 இயர் வந்து நான் வெயிட் பண்ணா செலவு கம்மியாகுமா? அப்படிலாம் ஆயிருக்காது. சரியா? சொன்னேன். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. 1 இயர் நீ ஹார்ட் ஒர்க் பண்றியா? செலவு எவ்வளோ கம்மியாகும்? பீஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். சரியா? உனக்கு உடனே எம்பிபிஎஸ் முடிஞ்சோடனே நீ எம்டிக்கு பிளான் பண்ணலாம். புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா உனக்கு லோன் போட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க மாசம் மாசம் இப்பல இருந்து பே பண்ணணும். அப்ப பேரண்ட்ஸ் மேல இப்பல இருந்து ஒரு பர்டன் வரும். பேரண்ட்ஸ் பே பண்ணலன்னா டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பே பண்ண ஆரம்பிக்கணும். பயங்கர தலைவலியா இருக்கும். 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணு. இந்த கடன் எல்லாத்தையும் இருந்து தப்பிக்கலாம். சொல்றது புரியுதா? இந்த கடன்ல இருந்து ஃபுல்லா தப்பிக்கலாம். உனக்கு அதே டிகிரி கிடைக்க போது ஜிஎம்சில படிச்சிருக்கேன்னு சொன்னா இன்னும் பெருமை, இன்னும் கெத்து. ஸோ நீ கெத்தா ஒரு டிகிரி வாங்கிட்டு போறியா? இல்லைன்னா அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுத்து, இல்லை உனக்கு லோன் போட்டு நீ வாழ்க்கையை முடிக்க போறியா? உன் கையில இருக்கு. தயவு செய்து இதை நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அப்ராட் போனாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டானாலும் சரி, மேனேஜ்மெண்ட் டீம் எங்க போனாலும் காசு வந்து கொல்ல. 1 வருஷம் நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தா போதும். சரியா? சரி எங்க வீட்டில் அந்த அளவுக்கு இந்த வருஷம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று போய் காலேஜ் சேர்ந்துக்கோ. சரியா? ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல டிகிரி சேர்ந்துக்கோ. இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு கவலை வேணாம். உனக்கு 1000 ரூபாய் இருந்தா போதும். 1 இயர் ஃபுல் ட்ராப்பர் பேட்ச்ல உனக்கு பெஸ்ட் எஜுகேஷன் வெறும் 1000 ரூபாய்க்கு நான் தரேன். சரியா? ஆஃபர் இன்னைக்கு நைட் வரைக்கும் அவைலபிளா இருக்கும். யக்கீன் நீட் தமிழ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ. வீட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்கன்னா 2500 ரூபீஸ்க்கு யக்கீன் நீட் இன்ஃபினிட்டி பேட்ச் வாங்கிக்கோ. சரியா? இந்த பேட்ச் மட்டும் போதுமானது. செலெக்ஷனுக்கு நான் கேரண்டி. ஆனா படிக்கிறதுக்கு நீ ரெடியா? சரியா? இங்க ரொம்ப கிளியர். நீ கடனாளி ஆகணுமா? இல்லைன்னா டாக்டர் ஆகணுமா? டாக்டர் ஆகணும்னா இந்த ஆப்ஷன் வந்து வேண்டாம். கடனாளி ஆகும். எங்க வீட்டில் நிறைய காசு வச்சிருக்கேன், தாராளமா போகலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா அம்மா வந்து மாசம் செலவு வரது. சரியா? நிறைய பேரண்ட்ஸ் ஃபேமிலியில் எப்படி இருக்கும், 25ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அடுத்த 5 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா தயவு செய்து பேரண்ட்ஸ்க்கு போய் இந்த மாதிரி ஒரு தலைவலி கொடுத்துடாத. என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகேவா? என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் வாங்கின லோனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் மாசம் ஆயிடுச்சுன்னா ஐயோ சம்பளம் வந்துருச்சா, இது ஆயிடுச்சா, அது ஆயிடுச்சா, அந்த ப்ரெஷர் வந்துடும். ஓன் இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து கேட்டுக்கோ. தேங்க்யூ.